சொன்னார்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய கழுவுகளாலே குணமாகிறோம். கிறிஸ்துமஸ் என்பது வெறும் மாட்டுக்குடில் பரிசுகள், சாஸ்திரிகள் மட்டுமல்ல. இது சிலுவையின் பாடுகளை நமக்கு நினைப்பூட்டுகிறது. கர்த்தர் நம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை நினைவு கூறும் வகையில் கர்த்தர் நமக்காய் மரித்து அவர் திரும்ப வருவார் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும்.